إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم صدق الله العظيم قال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم ما أحد أكثر من الربا إلا كان عاقبة أمره إلا قلة صدق النبي صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அன்பரும் அருளும் அன்னதர்மான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் வட்டி. சில விஷயங்களை இது பாவம் என்று மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். பொய் பேசுவதை மீண்டும் மீண்டும் பாவம் என்று நினைவுபடுத்த வேண்டும். புறம் பேசுவதை அது பாவமான செயல் என்று மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். அதுபோன்று வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது பாவமான காரியம் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுக்கு முன்பதாக ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். யஅதி அலன் நாஸி ஸமானுன், இந்த மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், யக்குலூன ரிபா, அவர்கள் வட்டியை சாப்பிடுவார்கள். ஃபமன் லம் யக்குல்ஹு அஸாபஹு மின் பிலாலி, ஒருவேளை வட்டியை அவர்கள் சாப்பிடாவிட்டாலும் கூட வட்டியினுடைய புழுதி அவர்கள் மீது படியும், அதன் தீங்கு அவர்களை வந்தடையும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் வட்டி, எதற்கெடுத்தாலும் வட்டி. அன்பானவர்களே, வட்டிக்கு கடன் கொடுப்பவரும் பெருகிவிட்டார்கள், வட்டிக்காக கடன் வாங்குபவரும் அதிகமாகிவிட்டார்கள். வட்டியை பாவம் என்றே கருதாத ஒரு நிலை நம்முடைய காலத்தில் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மனவேதனையோடு பதிவு செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் வட்டி எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் விபச்சாரத்தை விட மிகப்பெரிய பாவம். யாரையாவது போய் விபச்சாரம் செய்யப்பா அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், பாவமான காரியம், ஹராமான காரியம், விபச்சாரம் பண்ண மாட்டேன் என்னதை மறுக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திர்ஹம் ரிபா யக்குலுஹு ரஜுலு வஹுவ யஅலம், ஒரு மனிதன் ஒரே ஒரு திர்ஹம் வெள்ளி காசு அது வட்டி என்று தெரிந்து கொண்டே அதை சாப்பிடுவார் என்று சொன்னால் அஷத்து மின் சித்தத்தின் வ தலதீன ஜரியா, 36 தடவை விபச்சாரம் செய்வதை விட இது கடினமானது என்றார்கள்
2 முறை இல்ல, 36 முறை ஜினா செய்தால், விபச்சாரம் செய்தால் என்ன பாவமோ அதை விட மிக கடுமையான பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு நபிமொழி போதுமானது. வட்டி என்பது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு கடுமையான பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது. சங்கமிக்கவர்களே, இந்த சமுதாயத்தில் பரவலாக வட்டியின் மூலமாக பொருளாதார வறட்சி ஏற்படுகிறது என்ற ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது யூதர்களுடைய சூழ்ச்சி, அடிப்படையில் சைத்தானுடைய சூழ்ச்சி. வட்டி என்பது ஒரு குற்றம் அல்ல, அது ஒரு வியாபார உத்தி. அதன் மூலமாக கொடுக்கக்கூடியவனும் பயனடைகிறான், அதன் மூலமாக வாங்கக்கூடியவரும் பயனடைகிறான் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி உலகம் முழுவதும் வட்டியை பரவலாக்கிய, வட்டி என்ற பாவத்தை சமுதாயத்தில் ஊடுருவ செய்ததில் யூத சமுதாயத்திற்கு, யூதர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இறைவனுடைய கோபத்தை பெற்ற சமுதாயத்தவர்கள் யூதர்கள். திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. இந்த உலகத்திலேயே இறைவனுடைய சாபத்திற்கு உரித்தானவர்கள் யூதர்கள். குரங்குகளாக மாற்றப்பட்ட சமுதாயம், இறைவனுடைய சாபத்திற்கு உரித்தானவர்கள். இறைவன் எதை கூடாது என்று சொன்னானோ அதை கூடும் என்ற மனநிலைக்கு மக்களை கொண்டு வந்ததில் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நீங்கள் உலகளாவிய அளவில் எடுத்து பார்த்தால் பெரும்பெரும் வட்டி முதலாளிகள் அவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வட்டியின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுமா, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுமா என்று கேட்டால் இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபில் மிக தெளிவாக சொல்கிறார். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹு தஆலா வட்டியை அழிக்கிறான். வட்டியை அழிக்கிறான் என்று சொன்னால் வட்டியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா அழிக்கிறான். வ யுர்பி ஸதகா, சதகாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை அல்லாஹு தஆலா வளர்ச்சியடை செய்கிறான். சதகா கொடுப்பதன் மூலமாக நன்மையும் கிடைக்கிறது, பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுகிறது. வட்டி கொடுப்பதன் மூலமாகவும் வாங்குவதன் மூலமாகவும் அழிவுதான் ஏற்படும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார். அன்பானவர்களே, பொதுவாகவே நம்முடைய உள்ளத்துல ஷைத்தான் எப்படிப்பட்ட எண்ணத்தை போடுறான்னு சொன்னா, வட்டி வாங்கி கடை வச்சவன் முதலாளி ஆகிட்டான். வட்டி வாங்கக்கூடாது பேணுதலாக இருக்கக்கூடிய நாம் ஏழையாக இருக்கிறோம். வட்டி வாங்கி தன்னுடைய வியாபாரத்தை பன்மடங்காக பெருக்கி மனை கண்கூடாக பார்க்கிறோம். ஆனா நீங்க சொல்றீங்க வட்டியின் மூலமாக வீழ்ச்சி தான் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படாது. பார்த்தா அப்படி தெரியலையே, உலகத்தில் நிறைய பார்த்தா அப்படி தெரியலையே. அவர்களே, ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. 7 சுற்று சுற்றி வர வேண்டும். அந்த ஓட்டப்பந்தயத்தில் துவக்கத்தில் வேகமாக ஓடுகிறான் அல்லவா, நீங்க நம்மளை கவனித்து பாருங்கள். கடைசி சுற்றுல அவன் தோற்று போவான். துவக்கத்தில் நிதானமாக ஓட ஆரம்பித்தவன் படிப்படியாக ஒவ்வொரு சுற்றாக தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி 7வது சுற்றிலே அவன் வெற்றி விடுவான். இந்த முதல் சுற்றிலேயே வேகமாக ஓட ஆரம்பித்தவன் ஒரு 4 சுற்றுகளிலேயே சோர்வடைந்து தளர்வடைந்து 5வது 6வது 7 சுற்றிலே அவன் வேகம் குறைந்து போய் தோற்று போவான். ஓட்டப்பந்தயங்கள்ல நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதே போன்றுதான் வட்டியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை துவக்கத்தில் வறட்சி உண்மையில் ஏற்படுவதை போன்று நமக்கு தெரியும், வறட்சி ஏற்படும். ஆனால் அதனுடைய இறுதி முடிவு இன்மையிலேயும் அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், மறுமையில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மா அஹதுன் அக்ஸர மின ரிபா இல்லா கான ஆகிபத்து அம்ரிஹி இல்லா ஃபில்லத்தின். யாரொருவர் அதிகமாக வட்டியின் மூலமாக
எந்த ஒருவருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறதோ அவருடைய இறுதி முடிவு அது குறைவாக அழிவில் தான் போய் முடியும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றும் இல்லைங்க, இன்னொரு உதாரணம் சொல்றேங்க. மதுபானம் குடிக்கக்கூடாது, போதை வஸ்துக்கு சாப்பிடக்கூடாது, அது பாவமான காரியம் சொல்றோம். ஒருத்தர் சொல்றாரு, நான் 30 வருஷமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் நான் இருக்கிறேன். நான் 40 வருஷமா பீடி சீரை குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நல்லா தான் நான் இருக்கிறேன். விடரங்கத்தில் பார்த்தால் அவர் நன்றாக இருப்பதை போன்று தெரியும். ஆனால் அவருடைய உள்ளுறுப்புகளை நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவருடைய ஹார்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர் நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கிட்னி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு உடனே தெரியாது. உள்ள எல்லாம் பாதிச்சு அது அழிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவருடைய அடையாளங்கள் வெளியே தெரியும். வெளியே பார்த்தா முகம் நன்றாக இருக்கிறது, கை நன்றாக இருக்கிறது, கால் நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, வெளி உறுப்புகள் நன்றாக இருக்கிறது. இந்த போதை வஸ்துக்கள் உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுறுப்புகளை பாதித்து அதன் பிறகுதான் அது வெளி உறுப்புகளை என்ன செய்ய பாதிக்க ஆரம்பிக்கிறது. அதன் இறுதி முடிவு அவனுக்கு அழிவை ஏற்படுத்துகிறதா இல்லையா? அதே போலதான் வட்டியை வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை வறட்சியடைய செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் துவக்கத்தில் அது வறட்சியாக தெரிந்தாலும் அதனுடைய இறுதி முடிவு நிச்சயமாக அவருக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய இறைத்தூதருடைய வார்த்தை. கண்ணியமிக்கவர்களே, வட்டி வாங்குவது கொடுப்பது மட்டுமல்ல, வட்டி வாங்கக்கூடியவருக்கு சாட்சியாக இருப்பது கூட கூடாது. வட்டி வாங்கக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடியவருக்கு மத்தியிலே எழுத்தாளராக இருப்பது கூட கூடாது. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ்வை பற்றி சொல்றான். ரசூலுல்லாஹ் யாருக்கு? ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உங்கள் அருக்குடையாக அனுப்பப்பட்ட அன்னபெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாவங்களுக்கு மட்டும்தான் சபித்திருக்கிறார்கள். இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகும் என்று சபிச்சிருக்கிறார். அப்படி நபியோடனால் சபிக்கப்பட்ட சில பாவமான காரியங்கள்ல வட்டியும் ஒன்று. ஹதீஸ் ஷரீஃபில் லஅன, நபி சபித்தார்கள். யாரையெல்லாம் சபித்தார்கள்? ஆக்கில ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர், ஓ மூக்கிலகு, வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர், சாப்பிட கொடுக்கக்கூடியவர், ஓ ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியா இருக்கக்கூடிய 2 நபர்கள், ஓ காத்திபஹு, யார் அதற்கு எழுத்தாளராக இருக்கிறாரோ அவரை நபி அவர்கள் சபித்தார்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் வட்டியை அடிப்படையாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களில் ஒரு முஸ்லிம் பணிபுரிவதும் கூட, வட்டியை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனங்களில் சாட்சியாளராகவோ எழுத்தாளராகவோ வேறு வகையில் பணிபுரிவதோ கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் மிக தெளிவான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார், கடுமையான எச்சரிக்கையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். உத்தரவு என்ன? அஹல்லல்லாஹு பைஅ வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார், ஆபமானதாக ஆக்கியிருக்கிறான். வ ஹர்ரம ரிபா, ரிபாவை வட்டியை ஹராமாயிருக்கிறான், தடை செய்திருக்கிறான். அனுமதிக்கப்பட்டது வியாபாரம், தடை செய்யப்பட்டது வட்டி. ஆனா இன்னைக்கு ரெண்டையும் கலப்படம் பண்ணிட்டாங்க. நிறைய மக்கள் வியாபாரத்தில் எதை வாங்கி போட்டாங்க? வட்டியை வாங்கி உள்ள போட்டாங்க. வட்டிக்கு பொருளாதாரம் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிப்பது. ஒரு ஹராமை கொண்டு ஒரு ஹராம் எப்படி ஆரம்பிக்க முடியும்? அப்படி ஆரம்பித்தால் அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானா? அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானா? இறைவன் எதை ஹராம் என்று சொன்னானோ அந்த ஹராமை செய்துவிட்டு அல்லாஹ் துஆ செய்து, யா அல்லாஹ் என் வியாபாரத்தில் பரக்கத்து கொடு, யா அல்லாஹ் என் வியாபாரத்தில் என் விருப்பத்தை செய்து, யா அல்லாஹ் என்று துஆ செய்தால் யோசனை பண்ணி பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன கேட்பான்? நம்மள்கிட்ட வேண்டாம்,
நான் வட்டி ஹராம்னு சொல்லியிருக்கிறேன், வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீ 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் வட்டிக்கு பணத்தை வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு ஏண்ட பறக்கத்தை கேட்குறீங்க? இது நியாயமா? நல்லா கேட்க மாட்டானா? அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் எச்சரிக்கை பண்றான். الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. இந்த உலகத்தில் யாரெல்லாம் வட்டிக்கு பொருளாதாரத்தை பெற்று சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியமாகவே எழுந்து வருவான் என்று அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுடைய தீண்டுதலினால் ஒருத்தன் பைத்தியமாயிடுறான், உளர்றான், ஆடை கட்டி போடுறான், மேலே கீழே குதிக்கிறான், சேட்டைகள்லாம் பண்றான். என்ன சொல்றான்? அவனுக்கு பேய் கொடுத்துருச்சு. சொல்றான் அவனுக்கு பேய் கொடுத்துருச்சு, அதனால இப்படிலாம் உளர்றான், இப்பெல்லாம் குதிக்கிறான் சொல்றான். இப்படி நிதானம் இழந்து புத்தி வேதனைத்து ஒரு பைத்தியம் எப்படி வருவானோ அதுபோன்று இவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிறார். நாளை மறுமை நாளில் எல்லா மக்களுக்கு முன்னால் சில மனிதர்கள் பைத்தியத்தை போன்று வருகிறான் என்று சொன்னார். அதன் அடையாளம் என்ன? இவங்கெல்லாம் உலகத்துல வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அதை விட இன்னொரு இடத்துல அதே திருமறை வசனத்தின் கடைசியில் அல்லாஹ் சொல்றான், வட்டியை ஹராம் என்று சொல்லியாச்சு, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, வட்டி தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இந்த உத்தரவு வந்ததற்கு பின்னால் ஒமன் ஆத மீண்டும் வட்டி தொழிலில் இறங்குவாரையானால், வட்டிக்கு பணம் வாங்குவாரையானால் ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசினார். அன்பானவர்களே, ஒரு பாவம் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக பகிரங்கமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பாவத்தை நம்ம செய்யலாமா? ரப்பே சொல்றான், இந்த பாவத்தை செய்யாத, இதை செஞ்சாங்க கொண்டு சேர்ந்துடும், நரகத்தில் கொண்டு போய் சேர்ந்துடும், நீ நரகத்தில் நிரந்தரமா இருப்பீங்க, நரகத்திற்கு வருகிற பொழுது நீங்க பைத்தியமா வருவீங்க என்றெல்லாம் எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால் அதை விட்டு நாம் தடுத்து கொள்ளணுமா வேணாம்? அன்பானவர்களே, இன்னொரு திருமறை வசனத்துல அல்லாஹ் இன்னும் கடினமான வார்த்தையை பயன்படுத்தார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். இந்த இறை உத்தரவு வருவதற்கு முன்னால நீங்க வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு பாக்கி வர வேண்டியது இருக்கும். உதாரணமா ஜனவரி 1ஆம் தேதி அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும் கூடாது, ஹராம் உத்தரவு வருது. அந்த உத்தரவுக்கு முன்னால டிசம்பர் மாசத்துல நம்ம ஒரு 10 பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்திருந்தோம். அதுல பாதி வசூல் பண்ணியிருந்தோம், பாதி வசூல் பண்ணல, வர வேண்டிய பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் அதை விட்டுருங்க. வட்டியின் மூலமாக எது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி இருக்குதோ அதை விட்டுருங்க, அதை விட்டு முழுமையா விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அதை செய்யவில்லை என்றால், வட்டியை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்வதற்கு பிறகும் அதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், அதை விட்டு விலகவில்லை என்று சொன்னால், மீண்டும் நீங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறீங்க, அது வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலேயும் அல்லாஹ்வுடைய இறை தூதரிடத்திலேயும் போர் பிரகடனம் செய்யுங்கள் என்றார். என்ற போர் செய்ய நீங்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். என் உத்தரவு வந்ததற்கு பிறகும் யார் மீண்டும் வட்டி என்ற அந்த பாவத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ் ரசூலிடத்திலேயும் போர் செய்ய தயாராகி விட்டார்கள் என்று இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த ஒரு அடியானாவது போர் செய்து வெற்றி பெற முடியுமா? உலகத்தில் பெரும் பெரும் ஜாம்பவன்கள் இருந்தார்கள், சர்வாதிகாரிகள் இருந்தார்கள், மாபெரும் மன்னர்கள் இருந்தார்கள்,
தங்களை வெற்றி கொள்வதற்கு உலகத்தில் யாருமில்லை என்று இருமாப்போடு எத்தனையோ மன்னர்கள் இருந்தார்கள். ஃபிரௌன் இருந்தான், ஹாமான் இருந்தான், ஹாரூன் இருந்தான், நம்ரூத் இருந்தான். பெரும் பெரும் பலசாலிகளான கூட்டத்தாக இருந்தார்கள். ஆது கூட்டத்தாக இருந்தார்கள், சமூக கூட்டத்தாக இருந்தார்கள். அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா அடையாளம் தெரியாமல் அழைத்து விட்டான். காரணம், ரப்போடு மோதினார்கள், இறைவனோடு மோதினார்கள். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அழிவு அவர்களுக்கு கொடுத்தார் என்று திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறார். சங்கமிக்கவர்களே, இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பலா முசீபத்துகளுக்கு வட்டியும் ஒரு காரணம். சொல்றோமே இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள், பொருளாதாரம் நாசமாக்கப்படுகிறது, விதவிதமான புதிய புதிய நோய்கள் வருகிறது என்றெல்லாம் சொல்றாங்க. எத்தனை பலா முசீபத்துகள் புதுசு புதுசா வருதோ அந்த பலா முசீபத்துகளுக்கு வட்டி என்ற பாவமும் ஒரு காரணம். கண்மணி நாயகம் செல்லதாசன் சொன்னார்கள், 2 குற்றங்கள் மிகைத்து விட்டால், 2 பாவங்கள் மிகைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அதாபை அவர்கள் தானாக வரவழைத்துக் கொண்டார்கள் என்று பொருள். ஒன்று ஜினா, விபச்சாரம், மற்றொன்று ரிபா, வட்டி. இந்த 2 பாவங்களும் மிகுதமாகிவிட்டால், மிகைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அதாபை இவர்கள் என்ன செய்யறாங்க? வரவழைத்துக் கொள்கிறார்கள். பலா முசீபத் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஏற்படாது. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த முசீபத்தும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது, வராது என்பது திருமறை வசனத்தின் கூற்று. அன்பானவர்களே, இன்னைக்கு வட்டியே பல வகையா சொல்றாங்க. டபுள் வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, தண்டல் வட்டி, தின வட்டி, வார வட்டி, மாத வட்டி, இன்னும் நிறைய இருக்கு. இப்படி வகை வகையாக பிரித்து மக்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை கொடுத்து வட்டிக்கு பணம் வசூல் செய்து கொண்டிருப்பதை சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். அதே குறிப்பா சமீப காலமாக இந்த பெண்கள்ல குழு என்று அமைத்து அந்த குழுவின் மூலமா வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள். பெண்கள் மூலமா சர்வசாதாரணமாக வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த அம்மா நேரம் வீட்டே உட்காந்து சர்வசாதாரணமா உட்காந்து பேசுறது, வட்டிக்கு பணம் கொடுக்குறது, வட்டிக்கு பணம் வசூல் பண்ணிட்டு போகும். முன்னெல்லாம் வட்டிக்கு பணம் இருக்கு நம்ம தேடி போக வேண்டியது இருக்கும். ஆனா இப்பொழுது தானா வீட்டுல தேடி வந்து, உனக்கு என்ன கஷ்டம், ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு பணம் தரேன், எவ்வளவு வேணும் சொல்லு, உனக்கு எந்த வட்டியும் சொல்ல டிக் பண்ணிக்கிறேன், மீட்டர் வட்டி வேணுமா, கந்து வட்டி வேணுமா, ஸ்பீடு வட்டி வேணுமா, எந்த வட்டியும் சொல்ல டிக் பண்ணிக்கிறேன், அந்த அமைப்பு நீ கொடுத்தா போதும் என்றெல்லாம் சர்வ சாதாரணமாக நம்முடைய வீடுகளில் உட்கார்ந்து அமர்ந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதை கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்கமிக்க அவர்களே, அதே போன்று மக்களிடத்திலேயும் பேராசை அதிகமாகிவிட்டது. அந்த பேராசையின் விளைவாக சக்திக்கு மீறி ஆடம்பரமான உலகத்தில் பாவமான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டி சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம். அல்லாஹ் தஆலா என்ன பொருளாதாரத்தை நமக்கு தருகிறானோ ஹலாலான முறையில், அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாம் வசதி வாய்ப்போடு வாழ்வது தவறில்லை. மார்க்கம் அதை எங்கேயுமே தடை செய்யல. நல்லா சம்பாதிக்கிறோம், ஹலாலா சம்பாதிக்கிறோம், பெரிய வீடு கட்டுறோம், நிம்மதியை வாழ்றோம், தப்பு கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறோம், ஹலாலா சம்பாதிக்கிறோம், ஒரு கார் 2 கார் வாங்கி வச்சிருக்கிறோம், தப்பு கிடையாது. மார்க்கம் அதையெல்லாம் தடை செய்யணும். ஆனால் ஹராமான முறையில வட்டிக்கு பொருளாதாரத்தை வாங்கி நாம உலகத்துல இன்பமாக வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் அவசியம் என்ன இருக்கிறது? வீட்டு லோன், பைக் வாங்குறதுக்கு லோன், கார் வாங்குறதுக்கு லோன், கல்விக்கு லோன், பிள்ளை படிக்க வைக்கிறதுக்கு லோன், மருத்துவ லோன், இந்த மனிதனுக்கு எதுவெல்லாம் அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் லோன் கொடுப்பதற்கு நிறைய வங்கிகளும் நிறைய கிளை அமைப்புகளும் தயாரா இருக்கு. எனக்கு 2-3 ரூபாய் போன் வந்துருச்சு, பாய் உங்களுக்கு எதுவும் லோன் வேணுமா பாய், என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்னே தந்துடும்.
யாருமே தெரியாது, எப்படி போன் நம்பர் கிடைச்சே தெரியாது. ஆனா அவனுக்கு போன் போட்டு கேட்டான் லோன் வேணுமா. நான் கேட்டேன், அடுத்து கேட்டேன், லோன் வட்டி இல்லாம கொடுப்பீங்களா, வட்டி இல்லாம கடனா மட்டும் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அது எப்படி சார் பயன் முடியும்? எந்த உலகத்துல இருக்கிறீங்க? லோன் சொன்னாலே வட்டியோட தான் நாங்க கொடுப்போம். அந்த வட்டியில வேணா உங்களுக்கு குறைச்சு கொடுக்குறோம். அந்த வட்டி எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு கொடுக்குறோம். சொல்லுங்க, நாங்க நேரில் வரோம் என்று வீடு தேடி நம்மிடத்தில் தஷ்கீல் பண்ணி நம்மளை ஆர்வப்படுத்தி வட்டியை திணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பாவத்தின் சூழ்நிலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதை அல்லாஹ்வும் ரசூலும் கடுமையான முறையில் பாவம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வட்டியை விட்டு நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். நமக்கு ஒரு கேள்வி வரும், உங்க பையன்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பேசுறீங்க, யதார்த்தமான கடன் நிறவரம் என்ன? இன்னைக்கு தேவையுடைய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய தேவை யாரு பூர்த்தி பண்றா? யார்ட்டையும் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற வழி இல்ல, என்ன செய்யறாங்க? வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. இதுதான் யதார்த்தமா நிகழ்வு. எந்த காலத்துல இருக்கிறீங்க? யார் உதவி செய்யறா? நெருங்கி நண்பனா இருந்தாலும் அவன்கிட்ட போய் ஒரு 10,000 பணம் கேட்டா, மாப்பிள்ள நேற்றே கேட்டுக்கலாம்ல, இன்னைக்கு வந்துட்டிய நேற்று வரை இருந்துச்சுப்பா, இப்ப இல்லப்பா என்று சொல்றான். நான் என்ன செய்யறது? அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தடை செய்தாலும் மற்றொரு பக்கம் அதற்குரிய நிவாரணத்தை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அழகான நிவாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய பைத்துல் மால். இஸ்லாமிய பைத்துல் மால். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு அழகான வசனம் சொல்றான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்விற்காக அழகிய கடன் கொடுப்போர் யார் இருக்கிறான்னு கேட்கிறான். அல்லாஹ்விற்காக வேண்டி அழகான முறையில் கடன் கொடுப்போர் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? நாமே அல்லாஹ் கடன் கொடுக்கணும். அல்லாஹ் ஏழையா? அல்லாஹ்வுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்புல இருக்கிறோமா? வன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எல்லாம் தேவையுடையவர்கள். அல்லாஹுல் கனி. அல்லாஹ் மட்டும் தேவையற்றவன். தேவையற்றவன் சொல்றா, எனக்காக வேண்டிய அழகான முறையில் யார் கடன் கொடுப்பா? அன்பானவர்களே, இறைவன் தனக்காக கடன் கொடுக்கவில்லை. இறைவன் கேட்பது அவரால் படைக்கப்பட்ட அடியார்களுக்காக கேட்கிறான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருதா இல்லையா? நான் பசியோடு ஒன்றை வந்தேன், எனக்கு ஏன் சாப்பாடு தரல? தாகத்தோடு ஒன்றை வந்தேன், எனக்கு தண்ணி கொடுக்கல. யா அல்லாஹ், நீ எப்ப என்ன வந்த? நீ எப்ப என்ன உணவு கேட்ட? நான் வரவில்லை. இந்த அடியான் உன்னை உணவு கேட்டான், நீ தரமாட்டா என மறுத்து விட்டாய். அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அவனிடத்தில் என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். இந்த அடியான் தாகத்தோடு உன்னை தண்ணி கேட்டான், அவனுக்கு நீ தண்ணி கொடுக்க மறுத்து விட்டாய். அவனுக்கு நீ தண்ணி கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். உலகத்தில் சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு நாம் உதவி செய்தால், உடைய தேவையை பூர்த்தி செய்தால் அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான் என்பது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான், அல்லாஹ் அவருக்கு பன்மடங்காக இரட்டிப்பாக்கி கொடுப்பான். அவன் பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வான். நாளை மறுமையில் நன்மையும் அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுப்பான். வலஹு அஜ்ருன் கரீம். அவனுக்கு சங்கையான கூலி இருக்கிறது. சொர்க்கத்தில் சங்கையான கூலி இருக்குது என்று சொல்றோம். அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துல அழகான ஒரு கட்டமைப்பு இருக்கு. என்ன கட்டமைப்பு? மஹல்லா ஜமாத் என்ற கட்டமைப்பு. இந்த மஹல்லா ஜமாத்துல யாரெல்லாம் சந்தாதாரா இருக்காங்களோ எல்லோரும் ஏழைகளாக இருப்பதில்லை, எல்லோரும் வசதி வாய்ப்பாக இருப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுறான், இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். அல்லாஹ் நாடக்கூடிய அடியாருக்கு ரிஸ்கை விசாலமா கொடுக்கிறான். அல்லாஹ் நாடக்கூடிய ரிஸ்கை குறைச்சு கொடுக்கிறான். ஒரு மஹல்லா என்று எடுத்துக்கொண்டால் அங்கே ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புள்ள மக்களும் இருப்பார்கள், ஜகாத் வாங்கக்கூடிய அளவுக்கு ஏழ்மையான மக்களும் இருப்பார்கள். இந்த இருவரையும் இணைக்கக்கூடிய பாலம் தான் பைத்துல் மால். ஒரு மஹல்லாவில் பைத்துல் மால் ஏற்படுத்தி செல்வந்தர்கள் பேங்க்ல எதையெல்லாம் சேமிப்பு வைக்கிறாங்களோ அதுல ஒரு 10% முழுமையா இல்லை, 1 லட்சம் ரூபாய் அங்க நம்ம போடுறோமா, அதுல 10% பைத்துல் மாலை கொடுத்து வைக்கிறோம். இது மாதிரி 100 பேர் கொடுத்தா எவ்வளவு பணம்? ஒரு மஹல்லால 600 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் செல்வந்தர் இருக்கிறாங்க. அந்த 100 செல்வந்தர்கள் தன்னுடைய பொருளாதாரத்துல ஒரு 10,000 ரூபாய் மட்டும் பைத்துல் மால் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னா
10 பேர் கொடுத்தா 1 லட்சம் ஆச்சு. 10 பேர் கொடுத்தா 1 லட்சம், 100 பேர் கொடுத்தா சொல்லுங்க, நான் சொல்லுங்க. அன்பானவர்களே, இந்த தொகையை பைத்துல் மால வச்சு வட்டி இல்லாமல் மஹல்லாவுல யார் தேவையுடைய மக்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுத்து உதவலாமா இல்லையா? அருமையான திட்டம் இது. அழகிய கடன், வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் என்பது அழகான திட்டம். இந்த திட்டத்தை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆனா வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், இதை நாம கையில் எடுக்காம இருக்கும். இந்த கட்டமைப்பை கையில் வைத்துக் கொண்டு இந்த வழிகாட்டுதலை கையில் எடுக்காமல் எத்தனையோ நபர்கள் பாவமான காரியத்துல பாவமான வழியில் சென்று பொருளாதாரத்தை தினந்தோறும் பெறுகிறார்கள், தினந்தோறும் வட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு மிகச்சிறப்பான முயற்சி ஒரு பைத்துல் மால் அமைத்து, அந்த பைத்துல் மால் மூலமாக தேவையுடைய மக்களுடைய தேவையை நீங்க வட்டிக்கு கடன் வாங்காதீங்க, நம்ம மஹல்லால பைத்துல் மால் இருக்கு, இந்த பைத்துல் மால் என்ன செய்யுங்க, இதை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்க என்று நாம் வழிகாட்டினோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மஹல்லாவுடையும் வட்டி என்ற பாவத்திலே செய்யலாம் ஒழித்து விடலாம். இதற்கு 2 சாரார் முன்வர வேண்டும். 2 சாரார் முன்வரும். ஒன்று, யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதார வசதி கொடுத்திருக்கிறாங்களோ அவர்கள் மனமுவந்து என்னுடைய பொருளாதாரத்தை இந்த நன்மையான காரியத்துக்கு நான் செலவு செய்ய தயாரா இருக்கிறேன் என்று அவர்கள் முன்வர வேண்டும். 2வது, அதை பொறுப்பெடுத்து சரியாக செய்வது என்பது ஒரு சிரமமான வேலை. அந்த சிரமமான வேலையை செய்வதற்கு மஹல்லா ஜமாத் என்ன செய்யணும், தயாராகணும். யாராவது சில நபர்கள் தயாராகணும். அப்படி தயாராகிவிட்டால் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி வட்டி என்ற பாவத்திலிருந்து இந்த சமுதாயத்தை ஓரளவுக்கு என்ன செய்யலாம், மீட்டெடுக்கலாம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா வட்டி என்ற பெரும்பாவத்தை விட்டு நம் சமுதாய மக்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.